இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது லூக்கா சுவிசேஷத்திலே 14வது அத்தியாயம் 11வது வசனத்திலே உள்ள தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இன்று நாம் தியானிக்கிற இந்த பகுதி சென்ற வாரம் நாம் தியானித்த தியானத்தோடு இணைந்தது. சென்ற வாரம் நாம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்கின்ற மத்தேயு சுவிசேஷத்தில் உள்ள 22ஆம் அத்தியாயம் 14வது வசனத்திலிருந்து தியானித்தோம். இதுவும் அதோட கொஞ்சம் நெருக்கமான தொடர்புடைய ஒரு பகுதி தான். ஏன்னா இதுவும் ஒரு விருந்து வீட்டிலே நடைபெற்ற ஒரு காரியம். சென்ற வாரம் ஒரு விருந்து வீட்டை குறித்து தான் படித்தோம். இந்த பாட்டில் ஒரு விருந்து வீட்டிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தில் தான் இந்த உமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த விருந்து வீட்டு உமையிலே முடிகிற போது இயேசு கிறிஸ்து எப்படி முடிக்கிறார்? அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த ஒரு பகுதி லூக்கா சுவிசேஷத்துல 14வது அத்தியாயத்திலிருந்து 1 24வது வசனம் வரைக்கும் இந்த ஓமை கூறப்பட்ட அந்த சூழ்நிலை இங்கு விலைக்கு கூறப்பட்டு இருக்கிறது. இதுல நம்ம இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். படிச்சுட்டு அதுல இருந்து ஒரு 3 வித்தியாசப்பட்ட குழுவினருக்கு 3 காரியங்களை இயேசு கிறிஸ்து அந்த விருந்து வீட்டில் கலந்து கொண்ட போது அங்கிருந்த சூழ்நிலைகளை வைத்து அவர் விளக்கி கூறுகிறார். இந்த விருந்து வீட்டை குறித்து விட்டு ஒரு பெரிய விருந்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த விருந்தை இதோடு ஒப்பிட்டு சில உவமைகளை கூறுகிறார் இதில். அதனால இதை நம்ம முதல்ல இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். 1வது வசனத்துல இருந்து 24வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்போது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாக இருந்தார்கள். இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்போது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை தூக்கி விடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. இது ஒரு குழுவினர்கிட்ட அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இந்த விருந்து வீட்டுக்கு வந்திருந்த நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன். நீர்க்கோவை வியாதின்னா இன்னைக்கு அது மெடிக்கல் டேர்ம்ஸு, நம்ம அநேகருக்கு தெரியாத, அநேகர் அதை அனுபவப்பட்டிருப்போம். ஒரு மிடில் ஏஜுக்கு மேலே ஆனவங்கெல்லாம் ட்ராவலில் நிறையா போனாங்கன்னா அந்த சேர்லேயே இதுலேயே காலை தொங்க போட்டே உட்காந்துருந்தா கொஞ்ச நேரத்தில் அந்த கால் வீங்கிரும். ரத்தத்தில் உள்ள தண்ணீர் அவங்க கால் மசில்ஸுக்கும் தோலுக்கும் நடுவில் அப்படியே செட்டில் ஆயிரும். அது நம்ம நல்லா பார்த்தா தெரியும். ஒரு விரல்கிட்ட அமுக்குனோம்னா கையை எடுத்ததுக்கப்புறம் அந்த அமுக்குன பள்ளம் அப்படியே இருக்கும். அந்த நீர் ரத்தத்திலேருந்து பிரிஞ்சு தனியாக நிற்கும். இதுதான் நீர்க்கோவை வியாதி அப்படிங்கிறது. இந்த வியாதி உள்ள ஒரு மனுஷன் அங்கே அந்த விருந்து வீட்டுக்கும் வந்திருந்தான். அப்போ இயேசு கிறிஸ்து நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குவது நியாயமா? ஏன்னா இந்த விருந்து நடைபெற்றதும் ஒரு ஓய்வு நாளிலே தான். 1வது வசனம் அதான் சொல்லுது, ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகி ஒருவன் வீட்டிலே. அவன் பரிசேயருடைய தலைவனாக இருந்தான், இவர் விருந்துக்கு அழைச்சிருந்தான். அதனால நிறைய பரிசேயர்களையும் நியாயசாஸ்திரிகளும் அங்கே வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்து இந்த கேள்வி கேட்டார். ஆனால் அவங்க பதில் சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கே உள்ள வியாதேசர்களை சுகமாக்குவது அவர் வழக்கமாக வைத்திருந்தார். இங்கே அவனை சுகமாக்கணும், ஆனால் இவங்ககிட்ட கேள்வி கேட்டார். இதுல ஏன் அவங்க பதில் சொல்லவில்லை என்றால், பரிசேயர்களும் நியாயப்பிரமாணத்தை தீவிரமாக கடைபிடிக்க வேண்டும், எழுத்துக்கு கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க அதற்காக உலகத்திலிருந்து தங்களை பிரித்து எடுத்துக்கொண்டு பரிசுத்தத்தில் வாழ்வதற்காக பிரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் என்றவர்கள் வந்தனாலதான் பரிசேயர்கள் அப்படின்னு அவங்க பேரு. நியாயசாஸ்திரிகளோ இந்த நியாயப்பிரமாணத்தை வாசித்து அதுக்கு விளக்கங்கள் வியாக்கியானங்கள் கொடுத்து இதுக்கு இதுதான் அர்த்தம், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு போதிக்கிறவங்க. இவங்க 2 பேருமே தேவன் மோசே மூலம் கொடுத்த 10 கட்டளைகள் உள்ள
அந்த 4வது கட்டளையான ஓய்வு நாள் பிரமாணத்தை எழுத்தின்படி ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. ஜனங்களுக்கும் போதித்தார்கள். யாத்திராகமம் 20வது அத்தியாயத்திலே 8 to 11 வரைக்கும் இந்த 10 கற்பனைகளில் ஓய்வு நாள் பிரமாணம் வருது. அதே இது 40 வருஷம் கழிச்சு திருப்பி அவங்ககிட்ட தேவன் அதே நியாயப்பிரமாணத்தை ரினிவல் பண்ணுகிற போதும் உபாகமம் 5வது அத்தியாயம் 12 to 15 வரைக்கும் 4வது கட்டளையாக இது வருது. அதுல ஒரு சரத்து, ஓய்வு நாளிலே யாதொரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு லைன் வருது. இதுல பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் எழுத்தின்படி தீவிரமா இருந்தார்கள். அவங்களுடைய அந்த வேலை அப்படிங்கிற பிரிவுக்கு உள்ளதான் ஒரு நோயாளி நோய் சுகமாக வைத்தியரிடத்திலே செல்லுவதும், வைத்தியர் அவனுக்கு வைத்தியம் பார்ப்பதும் வேலை அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள அவங்க வச்சிருந்தாங்க. அதனால ஓய்வு நாளிலே இந்த வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எங்க போறாரோ அங்கெல்லாம் அங்க இருக்கிற நோயாளிகளை சுகமாக்குவது அவருக்கு வழக்கம். ஆனா பரிசேயர்கள் நியாயப்பிரமாணமும் இந்த ஒரு காரணத்தை கொண்டு அவருக்கு விரோதமாகவே எப்பொழுதும் இருந்தாங்க. லூக்கா 13வது அத்தியாயத்துல கூட நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். 10வது வசனத்துல லூக்கா 13 10 to 17 வரைக்கும் படிக்கலாம். ஒரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியினால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். ஸோ இங்கேயே அதுக்கு முந்தின ஒரு ஓய்வு நாளில் இந்த சம்பவம் நடந்தது. அந்த ஜெப ஆலயத்தில் சொல்றேன், வேலை செய்யறதுக்கு 6 நாள் உண்டு, அன்னைக்கு தான் வைத்தியம் கிட்டக்க போகணும், வைத்தியமும் சுகமாகணும், நீ அன்னைக்கு போய் சுகமாக்கோ, இன்னைக்கு ஓய்வு நாளில் வரக்கூடாது அப்படிங்கிற. ஸோ இதில் அவங்களுடைய அந்த ஓய்வு நாளுக்கும் வேலைக்கும் சுகமளிப்பதற்கும் உள்ள இது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல மத்தேயு 12வது அத்தியாயத்திலையும் இதே போல ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டு இருக்குது. அதுலேயும் அவங்க அவர் மேல ரொம்ப கோபம் உள்ளவராக இருந்தாங்க. மத்தேயு 12வது அத்தியாயத்தில் 9 to 14 வரைக்கும் படிக்கலாம். அவர் அவ்விடப்பட்டும் போய் அவருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றஞ்சாட்டப்படும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார்கள். நம்ம லூக்காவில் பதிச்ச போது இயேசு கேட்டார், ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமானு. இங்கே இவங்க அவரை பார்த்து கேட்டாங்க, ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமானு கேட்டாங்க. அதற்கு அவர், உங்களில் ஒரு மனுஷனு கையில் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை தூக்கி விட மாட்டானோ? ஆட்டை பார்க்கலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான், ஆகையால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் அப்படின்னாரு. பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அது மறு கையை போல சொஸ்தமாயிற்று. அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படிக்கு அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். அந்த அளவுக்கு அவங்க ஓய்வு நாளில் தீவிரமாக இருந்தாங்க பரிசேயர்கள். ஒரு மனிதனை அன்னைக்கு சுகமாக்க கூடாது, இவர் ஆக்குறாரு, அது எப்படி அப்படிங்கிறத. அவர் 4வது கட்டளையை மீறிட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா கொலை செய்யாது இருப்பாயங்கிற தேவனுடைய கட்டையை இவங்க மீறுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. முயற்சி செஞ்சாங்களா, கடைசியில் ஒரு கொலையும் செய்தார்கள். அந்த அளவுக்கு 10 கற்பனைகள் மேல நியாயப்பிரமாணத்து மேல தீவிரமா இருக்குன்னு சொன்னவங்க பிறனை பார்த்து குற்றம் சாட்டினாங்களோ இல்லையா, அவங்க அதை மீறுவதை ஒரு இதாகவே வைத்திருந்தாங்க. இதுதான் பரிசேயர் நியாயசாஸ்திரிகள் இவர்களுடைய பண்பாடு, இவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவும் இடையில இருந்த ஒரு பிரிவு. அதனால தான் அவர் அவங்கள பார்த்து கேட்குறாரு, ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா அப்படின்னு கேட்டார். அவங்க பதில் சொல்லலை. ஆனால் இவர் அது யூஸ்வலாக வழக்கப்படி அவனை சுகமாக்கி விட்டு முடிச்சிட்டார். அதை முடித்து விட்டு அடுத்த ஒரு காரியத்தில் தான் அவர் வர்றார். அது லூக்கா 14வது அத்தியாயத்தில் 7 to 11 வரைக்கும் நம்ம படிக்கலாம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்களிலே பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து
அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியிலே முதன்மையான இடத்திலே உட்காராதே. உன்னிலும் கனம் உள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவனுக்கு இடங்கொடு என்பான். அப்போது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்துல உட்காரு. அப்போது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்திற்கு வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தியில் இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இது அந்த விருந்துக்கு வந்திருந்த விருந்தினர்களே. முதல் குறிப்பு வந்து பரிசேயர்கள் நியாயப்பிரமாணிகளுக்கு சொல்லிட்டாரு. அடுத்ததாக விருந்துக்கு வந்திருந்த விருந்தினர்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். இதுலயும் மறைமுகமாக பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் தான் அடி வாங்குறாங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் உள்ள முதன்மையான ஸ்தானம், விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது முதன்மையான ஸ்தானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்த சீஃப் கெஸ்ட் யாரு, தலைமை விருந்தினர் யாரு, அவருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிறது. வலது பக்கமாவது இடது பக்கமாவது போய் உட்கார்ந்துக்கிறது அவருக்கு அருகிலே. இது என்ன செய்யும்னா, விருந்து சாப்பிட்டு முடியும் வரைக்கும் அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம். ரெண்டாவது, அவருக்கு கிடைக்கும் சிறப்பான ஒரு உபசரிப்பிலே நமக்கும் கொஞ்சம் பங்கு கிடைக்கும். தவிர வந்திருக்கிற மற்ற விருந்தினர்களா நினைச்சுக்குவாங்க, இவர் அவருக்கு ரொம்ப நெருக்கமானவரோ அப்படின்னு நினைச்சிட்டு அவருடைய உயர்விலே இவங்களும் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாகலாம். இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தாங்க. இங்கதான் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். பிறருக்கு முன்பாக உன்னை உயர்ந்தவனாக காட்டிக்கொள்ள முயற்சிக்காத. அதிகமாக நீ உட்கார்ந்த இடத்தை விட்டு கீழான இடத்துக்கு இறங்கி போக வேண்டி வந்துடும். அதனால எல்லாரிடத்துலையும் எங்கேயுமே தாழ்மையாக நடக்க முயற்சி செய், உன் உயர்வும் மேன்மையும் தானாக வரும் அப்படிங்கிறார். இயேசு கூறிய பரலோக ராஜ்யத்தில் பாக்கியவான்கள் வர்ற முதல் பாக்கியவான் வசனமே மத்தேயு 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு தான் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அவருடைய சீசர்களிலே 2 பேர் அவருக்கு வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் உட்காரணும்னு விரும்பினாங்க. அது மத்தேயு 20வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம். மத்தேயு 20வது அத்தியாயத்துல 20வது வசனத்துல இருந்து நம்ம படிக்கலாம். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்திலே ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரிலே ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்தில் என் இடது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றவர்களுக்கு அதை அருளுவது என் காரியம் அல்ல அப்படின்ட்டார். அது அவரால் தான் டிசைட் பண்ண முடியும், அது நான் டிசைட் பண்றது இல்லைன்ட்டார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர்களை எரிச்சலானார்கள். அப்போது இயேசு அவர்களே கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கல் ஆகாது. யூ ஆர் நாட் அ எர்த்லி கிங்டம் பீப்புள், யூ ஆர் அ ஹெவன்லி கிங்டம் பீப்புள். ஹெவன்லி கிங்டம்ல மேல இருக்கிறவன் எப்படி இருக்கணுங்கிறது சொல்றாரு. எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும்
அநேகர் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் அப்படின்னு சொல்றார். உன்னை தாழ்த்தி கீழே இறங்கு, உன்னை உயர்த்த முயற்சி செய்யாதே. இதுதான், ஏன்னா நானே அப்படித்தான் நடந்தேன், அதனால நீயும் அதை போலவே நடந்து கொள் அப்படிங்கிறத நாசுக்கா அவர்களுக்கு எச்சரிக்கிறார். இதை யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்துல அத்தியாயம் 3 அவரை குறித்து யோவான் ஸ்நானகனை குறித்து யோவான் இதிலே எழுதி வைத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் அத்தியாயம் 3:24 இருந்து நம்ம படிக்கலாம். அக்காலத்திலே யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்போது யோவானுடைய சீசரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அது என்ன சுத்திகரிப்புனா ஞானஸ்நானம் கொடுக்கிறது குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர்கள் யோவான் இடத்தில் ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தாரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். இவங்க சொல்றது இயேசு கிறிஸ்துவை தான். யோவானுக்கு அக்கறையில் ஒருத்தர் இருந்தாரே, நீர் கூட அவரை குறித்து சாட்சி கொடுத்தாரே, ஏதோ தேவாட்டா குட்டின்னு, அவரும் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு, எல்லாரும் அவர்கிட்ட போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. யோவான் பிரதி உத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். ஸோ நம்முடைய உயர்வு பரலோகத்திலிருந்து வரணும், பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வரணும். அதை ஒரு நாசுக்கா சொல்லுகிறார். அடுத்ததாக, நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சந்தோஷத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணம் ஆயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படின்னார். எல்லாருடைய கதிப்பு அந்த காலத்தில் இருந்தது மல்கியா தீர்க்கதரிசிக்கு அப்புறம் 400 வருஷமாக ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பவில்லை. ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி எழும்பினார். அதனால யோவானை ரொம்ப உயர்த்திக்கிட்டே போனாங்க, யோவான் ஸ்நானகனை. பட் இயேசு கிறிஸ்து அவரால் ஞானஸ்நானம் பெற்று அவரும் ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பிச்சோன்னே, இதோ உம்முடைய சீசரில் ஒருத்தர், நீர் அவர் சாட்சி கொடுத்தல, அவரும் ஞானஸ்நானம் கொடுக்குறாரு, எல்லாரும் அவர்கிட்டக்கும் போறாங்க அப்படின்னு ஜனங்கள் அவருக்கு இவர் சீசர் தானே இயேசு கிறிஸ்துவை அவரை விட கொஞ்சம் கீழே இறக்கி வச்சே பார்த்தாங்க, இறக்கி வச்சே பேசினாங்க. அப்பதான் அவர் சொல்லுகிறாரு, எப்பா பரலோகத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் கிறிஸ்து அல்ல, அவர்தான் மணவாளன், மணவாட்டியை உடையவர். நீங்கள் எல்லாரும் அவருக்கு கீழே தான் இருக்கணும். நான் மணவாளனுடைய தோழன் தான். அவர் என்ன சொல்றாரு என்ன செய்றாருன்னு கேட்டுட்டு நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவர் தான் பெருகணும், நான் இனி சிறுகணும் அப்படின்னு சொல்லி அவரை உயர்த்தி தன்னை தாழ்த்தி கீழே இறங்கினார். இதே காரணத்தினாலதான் இயேசு கிறிஸ்து அவரை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தாரு. சிறிகளிடத்தில் பிறந்தவனிலே யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பவில்லை அப்படின்னு அவர் ஒரு சாட்சி சொன்னார். இதுல இந்த வேத பாரகர் பரிசேயர்கள் இவர்களை குறித்தும் அவருடைய வாழ்க்கையின் சாட்சி ஒண்ணு இருக்குது. மத்தேயு 23வது அத்தியாயத்துல இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து சொல்லுகிறாரு. 5வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும், தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரியதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளிலே வந்தனங்களையும் மனுஷரால் ரவி ரவி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். இது மத்தேயு 23வது அத்தியாயத்துல பரிசேயரையும் வேத பாரகரையும் ஐயோ ஐயோ உங்களுக்கு ஐயோ என்று இயேசு கிறிஸ்து கூறின அந்த லிஸ்ட்ல 2வது ஷீட்ல வருது. ஸோ உயர்த்தாத, உன்னை நீயே உயர்த்தாத, உன்னை உயர்த்த வேண்டியது ஆண்டவர் கையிலேருந்து வரணும். நீ அவர் சித்தத்தை செஞ்சுட்டு போனேன்னா உன் சீட் எங்கேயோ அங்கே அவர் கொண்டு போவார். அதனால நீ உன்னைத்தானே உயர்த்தாதே அப்படின்னு விருந்துக்கு வந்திருந்த அந்த விருந்தினர்களே, முக்கியமா அதுலேயும் இந்த பரிசேயரும் நியாயப்பிரமாணியை தான் ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு தேடி ஓடிக்கிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு. அடுத்து விருந்து கொடுத்தவனுக்கு, அந்த விருந்துக்கு அழைத்திருந்த அந்த பரிசேயனுக்கு ஒரு ஆலோசனையும் கொடுக்குறாரு.
அது லூக்கா 14வது அத்தியாயத்தில் 12ல் இருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம படிக்கலாம். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதராயும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலிலே உனக்கு பதில் செய்யப்படும் அப்படின்னாரு. அவரோட கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவன் இவைகளை கேட்டபோது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றார். இதுல அவர் என்ன சொல்லுகிறாரு, நீ விருந்து கொடுக்கிற போது உன்னுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் உன் இருக்கிற பொருள் இவைகளே உன் உறவினர் நண்பர் ஐஸ்வர்யவான்களாக உள்ள அயலகத்தார் இவங்களோடு மாப்பிள்ள நீ பகிர்ந்து கொண்டா அவங்களும் உன்னை அவங்க விருந்து செய்யற போது கூப்பிட்டுருவாங்க. நீ அங்க போய் சாப்பிட்டு வந்தா உனக்கு பதிலுக்கு பதில் செய்தாகி விட்டது. பூமியிலேயே அது உனக்கு சரி கட்டப்பட்டு போய்விட்டது. ஆனால் உன் மகிழ்ச்சி உன் சந்தோஷம் உன் பொருள் இவைகளே ஏழைகள் ஊனர்கள் சப்பானிகள் குருடர்கள் இப்படி சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட தாழ்மையான நிலைமையில் உள்ள மக்களோடு பகிர்ந்து கொள். அவங்க பதிலுக்கு உன்னை விருந்துக்கு அழைக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களால முடியாது, உன்னை அழைக்க மாட்டாங்க. ஆனால் அவர்களை சிருஷ்டித்த அவர்கள் பிதாவாகிய தேவன் தன் பரலோக விருந்துக்கு உன்னை அழைப்பார். இதைத்தாங்க அவர் சொல்றார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அதே போல யாக்கோபு தன் நிருபத்தில் எழுதுகிறார் 2வது அத்தியாயம் 13வது வசனத்துல, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நீ உன்னை விட கீழான நிலைமையில் உள்ளவனுக்கு இறங்கி நீ என்ன செய்யறியோ அது நியாய தீர்ப்புல நீ விசாரிக்கப்படும் போது உன்னுடைய பிளஸ் பாயிண்டா அங்க வந்து நிற்கும் அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 25வது அத்தியாயத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், 31லிருந்து 40வது வசனம் வரைக்கும் அவர் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். மத்தேயு 25ல மனுஷகுமாரன் தன்னுடைய வல்லமையிலே வருகிற போது, அதாவது செகண்ட் கமிங்ல அவர் வந்து இருக்கிற போது ஒரு சில காரியங்கள் நடக்கும்னு சொல்றாரு. அதுல 31வது வசனத்துல சொல்லுகிறாரு, அன்றியும் மனுஷகுமாரன் தனது மகிமை பொருந்தினவராக சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்போது சகல ஜனங்களையும் அவர்களுக்கு மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறா பிரிக்கிறவர்களை பிரிப்பார். அப்போது வலது பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவாராம், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்பதான் அவர் ஏன்னு காரணம் கொடுக்குறாரு. பசியா இருந்தேன் போஜனம் கொடுத்தீங்க, தாகமா இருந்தேன் தாகத்துக்கு தீர்ந்தீங்க, அந்நியரா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீங்க, வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது நீதிமான்கள், ஏசு அவங்களுக்கு கொடுத்த பேரு நீதிமான்கள், அவங்க கிரியை நீதியான கிரியானால் நீதிமான்கள் அவருக்கு பேர் கொடுக்கிறாரு. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரை எப்போது உண்மை பசி உள்ளவராக கண்டு உங்க போஜனம் கொடுத்தோம், எப்போது உண்மை தாகம் உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தீர்த்தோம், எப்போது உண்மை அந்நீராக கண்டு உண்மை சேர்த்து கொண்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த லிஸ்டுக்கு அவர் பதில் சொல்கிறாரு. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே தேவனால் தேவ சாயலினாலே தேவ ரூபத்தினுடையாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய ஜீவனையும் ஆத்மாவையும் உடைய மனிதர்கள் தான். இவங்க எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய பிள்ளைங்க தான். எனக்கு என் தகப்பன் யார், என் சிருஷ்டிகர்த்தா யாருன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கு நான் இறங்கி அவர்களுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு உதவியை பிதாவாகிய தேவன் தனக்கே செய்ததாக என் கணக்கிலே வரவு வைக்கிறார்.
இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. சொல்லிட்டு தான் ஏழைகளுக்கு இறங்கி உதவுவது என்னுடைய பரலோக பிரவேசத்தை நிர்ணயிக்கும், உறுதிப்படுத்தும். இதுல ஒரு மறைமுகமா சொல்றது அதுதான். இவருடைய இந்த வியாக்கியானத்தை கேட்ட உடனே அந்த வீட்டுக்கு வந்திருந்த விருந்தினரையில ஒருவன் தான் சொல்றான், தேவனுடைய ராஜ்யத்திலே போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றார். கடவுளுடைய ராஜ்யத்துல அவருடைய தீர்க்கதரிசிகளோட உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்றவன் ஒரு பாக்கியவான் அப்படின்னு சொல்றார். அப்ப இயேசு சொல்லுகிறாரு, பாக்கியவான் தான், ஆனாலும் அதிலே ஒரு காரியம் இருக்குது, அதை நான் உனக்கு விளக்குகிறேன் என்றுதான் இந்த 14வது அத்தியாயத்துல 15 இருந்து 24 வரைக்கும் இன்னும் ஒரு ஓமையையும் அவர் சொல்லுகிறார். 15 இருந்து நம்ம படிக்கலாம். அவரோடு கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவன் இவைகளை கேட்டபோது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்திலே போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றான். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையிலே தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்திலே போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவர்களை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். வேறொருவன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றார். வேறொருவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனாலே நான் வரக்கூடாது என்றார். அந்த ஊழியக்காரன் இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீ கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்போது எஜமான் ஊழியக்காரன் நோக்கி, நீ பெருவழிகளும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களே உள்ளே வரும்படி வருந்தி கூட்டி கொண்டு வா என்றான். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார். இந்த ஒரு உவமையை அவர் சொல்றார். இதுல அந்த காலத்து கலாச்சாரத்தின்படி சில காரியங்கள் நமக்கும் கொஞ்சம் புரியணும். இதுல விருந்து கொடுத்தவன் ஒரு வசதி படைத்த மனிதன். சென்றவரா நம்ம பார்த்தபோது மத்தேயு 22:1-14 தியானித்தது ராஜாவுடைய மகனுடைய கல்யாண விருந்து. ராஜாக்களின் கல்யாண வீட்டு விருந்துல தான் கல்யாண வஸ்திரம் வழங்கப்படும். இதுல ஒரு பெரிய மனிதன் ஒரு விருந்து கொடுத்தான், என்ன காரணத்துக்கு கொடுத்தான்னு சொல்லல. அதனாலதான் இதுல கல்யாண வஸ்திரத்தை பற்றி எந்தவித குறிப்பும் இயேசு இங்கே சொல்லவில்லை. தவிர இதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், அநேகருக்கு விருந்துக்கு வரும்படியாக முதலாம் இன்விடேஷன், ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாகிவிட்டது. அவர்களும் வருகிறேன் என்று அதை ஏற்றுக்கொண்டார்கள். விருந்து ஆயத்தமான உடனடியாக விருந்து ஆயத்தமாகிவிட்டது, வாருங்கள் என்று அழைக்கும்படியாக ஊழியக்காரன் மூலமாக 2ஆம் முறை அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்க விருந்துக்கு வராம சாக்கு போக்கு சொன்னாங்க. காரணம், விருந்தை காட்டிலும் விருந்து கொடுத்தவரை காட்டிலும் அவர்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து அவர்கள் அதை வருவதை தவிர்த்தார்கள். இது ஒண்ணு. 2வது, அந்த காலங்களில் விருந்து சாலையில விருந்தினர்களால நிரம்பும் வரைக்கும், அதில் இடம் காலியாக இருக்கிற வரைக்கும் விருந்து ஆரம்பிக்கப்பட மாட்டாது. என்றால் விருந்து கொடுத்தவர் உள்ளே வந்து விருந்தை ஆரம்பிக்க முடியாது. எனவே தான் அவங்க இடம் காலியா இருக்கு, போ ரோட்ல போய் அங்க இருக்கிறவன் ஏழை ஊனர் சப்பானி இவங்களெல்லாம் கூட்டிட்டு வானார். கூட்டிட்டு வந்து இன்னும் இடம் காலியா இருக்குனாங்க. அப்பா சொல்றாரு, போய் வழி அருகே வீதி அருகே வேலி அருகே எவன் நிக்கிறான்னு அவனையெல்லாம் வருந்தி அழைத்து கொண்டு வா, இடம் ஃபில்லப் ஆகணும், வளைய வா அப்படின்னு சொல்றாரு. அந்த இடம் ஃபில்லப் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் விருந்து ஆரம்பமானது. இதுல அழைக்கப்பட்டவர்கள் அதை அலட்சியம் பண்ணனால அந்த விருந்து அவர்கள் கிடைக்காம போச்சு. ஆனா அதற்கு தகுதி இல்லாத அநேகர் அந்த விருந்திலே கலந்து கொள்ளும்படியாக உள்ளே வந்தார்கள். இதைத்தான் அவர் நாசுக்கா சொல்றாரு. இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால்,
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் தமது முதலாவது அழைப்பை சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே கொடுத்து விட்டார். இஸ்ரவேல் தேசத்தில் ஆபிரகாமின் சந்ததியினருக்கு அந்த அழைப்பை தெளிவாக கொடுத்துட்டார். மார்க் 1வது அத்தியாயம் 15வது வசனம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டார். அவங்க அதை கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால அவங்கள விட்டுட்டு புற இனத்தராகிய நமக்கு அந்த இன்விடேஷன் உள்ள வந்துருச்சு. இது 2வது. இதுல தங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு மனம் வருந்தி, மனம் திரும்பி, கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டு, அவருடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு, அவருடைய பரிசுத்தம் நீதியை என்னுடைய பரிசுத்தம் நீதியாக நான் பெற்றுக்கொண்டு இந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்ட போது தேவன் அவர்களை ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கு கொடுத்து, தேவன் தன்னுடைய பிள்ளையாக அவர்களுக்கே சுவிகார பிள்ளைகளாக சுவிகாரம் கொடுத்து, தேவனுடைய வாரிசுதாராகவும் கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரராகவும் கிறிஸ்துவுடனே பூமியில் அரசாளும்படியாகவும் அழைப்பையும் கொடுத்துட்டார். இதை நான் ஒத்துக்கொள்ளுகிற போது இந்த அழைப்பும் எனக்கு அங்க வந்துருச்சு. ஆனா இந்த அழைப்புக்கு பாத்திரவானாக நடந்தால்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையிலே, அவருடைய 2ஆம் வருகையின் போது பரலோகத்தில் நடைபெற உள்ள அந்த கல்யாண வீட்டுக்கு நம்ம போக முடியும். இதை மத்தேயு 24வது அத்தியாயத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகை குறித்து கொடுக்கிற போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மத்தேயு 24 29 இருந்து 31 வரைக்கும் படிக்கலாம். அந்நாட்களின் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளிய கூடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுக்குமாரனுடைய அடையாளம் வானத்தில காணப்படும். அப்போது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதே பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை முதற்கொண்டு 4 திசைகளிலும் கூட்டி சேர்ப்பார்கள். அழைப்பு வந்துருச்சு. ஆனா அதுக்கு பாத்திரவனாக நடந்தாதான் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்ட்ல மேல போக முடியும். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்ட்ல மேல போறவங்கள தான் வெளிப்படுத்தல் 19வது அத்தியாயத்துல 9வது வசனம் சொல்லுகிறது, கல்யாண விருந்துக்கு, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது அப்படின்னு அவங்கள சொல்றது. இப்பேற்பட்ட அழைப்பை பெற்றவர்கள் நம்ம எல்லாருக்குமே அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் லிஸ்டிலே இடம்பெறாதபடி நமக்கு தடை செய்கிறவர்களை, நம்ம வஞ்சிக்கிறவர்களை, நம்ம கொஞ்சம் டைவர்ட் பண்றவங்க 3 பேர் தான். அந்த 3 பேர் யாருங்கிறதையும் பார்க்கலாம். உலகம் இது எப்பொழுதுமே பிதாவின் சித்தம் செய்யாதபடி தன் பக்கம் கவர்ச்சித்து வஞ்சித்து நம்மளை பிதாவுக்கு தகுதி இல்லாதவனாக மாறி போகும்படியாக நம்ம கிட்ட முயற்சி செய்து கொண்டே இருக்கும். இதை நம்ம 1 யோவான் புஸ்தகத்தில் அவர் தெளிவாகவே நமக்கு சொல்லுகிறார். 1 யோவான் 2வது அத்தியாயத்துல 15, 16, 17 வசனங்கள் நம்ம படிக்கலாம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலை நிற்பான். உலகம், உலக பிரகாரமான கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவர்களுக்குள்ள இப்ப நம்ம பார்க்குற நம்மளை சுற்றி எல்லாருமே இதுல மிக தீவிரமாக மூழ்கி போய் பிசாசினால வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டே இருக்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா இதை ஜெயித்து வரும்படியாக நமக்கு வேதம் ஆலோசனை கூறுகிறது. இதே இதுலயே 2வது அத்தியாயம் 14வது வசனத்திலே
யோவான் இப்படியாக எழுதுகிறார், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரே நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஸோ வேத வசனம் வேத வசனத்தில் நிலைத்திருந்து பொல்லாங்கனை ஜெயிக்கும்படியாக நமக்கு போதிக்குது. இரண்டாவது, பிசாசு. அவன் எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் தனக்கு கீழ்ப்படியும்படியாக, தன் சுபாவத்தை அவனுக்குள்ள நிலைப்பி அந்த சுபாவத்துக்கும் அந்த இயல்புக்குள்ளும் கீழ்ப்படியும்படியாக அவன் நம்மளை நெருக்கி ஏவி கொண்டே இருப்பான். நம்ம சூழ்ந்து உள்ள ரட்சிக்கப்படாத ஜனங்களின் மூலமாக எப்பொழுதும் நம்மளை ஒரு உபத்திரவமும் கஷ்டமும் கொடுத்து நம்ம கொஞ்சம் பொறுமையை இழந்து ஒரு தவறுக்குள் நம்மளை நடத்துவதற்காக எப்பவும் முயற்சி பண்ணி கொண்டே இருப்பான். இது ரெண்டாவது. மூன்றாவது, நம்மளுடைய பழைய சுபாவம், மாம்சம். இது எப்பொழுதுமே பரிசுத்த ஆவியானோருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். இது நம்ம எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். கலாத்தியர் நிருபத்தில் 5வது அத்தியாயத்தில் பவுல் இதை தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். 16, 17, கலாத்தியர் 5, 17. பின்னும் நான் சொல்கிறேன் என்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாது விட இவைகள் ஒவ்வொன்றுக்கும் விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுகிறனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அது கொடுத்து தான் மாம்சத்தினுடைய கிரியைகள் என்னன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. பட் ஆவியின் கனிகள் என்னன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியங்கள் தான். எனவே கிறிஸ்துவின் பிரமாணத்தை கைக்கொண்டு பிதாவின் சித்தம் செய்தவர்களாக பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே மாம்சம், உலகம், பிசாசை ஜெயித்தவர்களாக ஜெயங்கொண்டவர்களின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேதம் நம்மளை வலியுறுத்துகிறது. வெளிப்படுத்தலிலே கடைசி 7 சபைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் நேரடியாக செய்தி கொடுக்கிற போது, ஜெயங்கொண்டவன் எவனோ அவனுக்கு அப்படின்னு தான் தெளிவாக அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்றாரு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இது சபையில் உள்ள எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடையாது. ஜெயங்கொண்டவன் எவனோ அவனுக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப அதை சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்களை குறித்து, இந்த ஜெயம் கொண்டவர்களை குறித்து, இந்த கல்யாண விருந்துக்கு கலந்து கொண்ட இவர்களை குறித்து வெளிப்படுத்தல் சுவிசேஷத்திலே ஒரு வசனத்திலே தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது வெளிப்படுத்தல் 17வது அத்தியாயத்தில் 14வது வசனம். அதுல 2வது பகுதி 14வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்குது. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவானார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாவது ராஜாவுமா இருக்கிறவர், அவளை ஜெயிப்பார். 2வது பகுதி தான் நமக்கு. அவரோடு கூட இருக்கிறவர்கள், அதாவது கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் அப்படின்னு வேதம் கூறுது. கல்யாண விருதுக்கு அழைக்கப்பட்டவன் பாக்கியவான். ஆனா அவன் அழைக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, அவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனும். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு காரணம் அவன் அவருக்கு உண்மை உள்ளவனாக அவன் நடந்ததினாலே, அழைத்த அழைப்பிற்கு பாத்திரவானாக, அழைத்த அழைப்பிற்கு உண்மை உள்ளவனாக நடந்து கொண்டான் அப்படின்னு சொல்லி முடிக்குது. நாமும் கூட தகுதி அற்ற நமக்கு கிடைத்த இந்த அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களாக மட்டுமல்ல, எதற்கு அழைத்தார் என்பதை புரிந்து கொண்டவர்களாக, கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்தி பிதாவின் சித்தம் செய்தவர்களாக, அவருக்கும் இந்த அழைப்புக்கும் உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்தால், அவர் வருகையிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டத்திலே இடம்பெற்று இந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் அப்படியே நம்மளை வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த வாரத்திற்கான வேத பாடம் இத்தோடு முடிந்தது. நன்றி, வணக்கம்.